எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு என் அம்மா பற்றிய ஒரு நிகழ்ச்சியான பதிவை உங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிறேன். என்கிட்ட பல பேர் கேட்பாங்க, என்ன டாக்டர் நீங்க ஒரு உதவி சொன்னா உடனே செஞ்சுறீங்க, உங்களால என்ன முடியுமோ இன் டெப்த் வரைக்கும் இறங்கி செய்றீங்க, பிளஸ் யாராவது டொனேஷன் கேட்டாலும் யார் என்ன எது கூட யோசிக்காம கூட டொனேஷன்ஸ் கொடுக்குறீங்க. குறிப்பாக பெண்களுக்குலாம் நிறைய உதவிகள் செய்றீங்க. ஒரு பெண்களுக்கு டாய்லெட்லாம் கட்டி கொடுத்தீங்க, பெண் குழந்தைகள்லாம் படிக்கணும்னு கேட்டா அவ்வளோ ஹெல்ப் பண்றீங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு இது அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளை கேட்பாங்க. அவங்க நான் சொல்வேன், நான் உருவாக்கி கொண்டது அல்ல, எனக்கு உருவாக்கப்பட்டது. யாராலன்னா என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொன்னா என்னுடைய அம்மா தாங்க. உண்மையில எங்க அம்மா தானே சொல்ல நினைக்கிறேன். எஸ், எங்க அம்மா அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ஸ், அவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் சொல்றது, நான் ஸ்கூல் படிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் மத்தியானம் சுடுசோறு, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பிள்ளைச்சோறுன்னு சொல்லுவாங்க. அப்படி சின்ன குழந்தைகளுக்கு சோறு கொடுக்கறதெல்லாம் எங்கள் வீட்டில் தான் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. ஒரு கிண்ணத்தில் நிறைய எங்கள் அம்மா குழந்தைகளுக்கு ஊட்டியிருக்கிறாங்க. நான் நிறைய பேர் இடுப்பில் தூக்கி வச்சு ஊட்டியிருக்கிறேன் நான். ஸோ எங்கள் வீட்டில் யாருனாலும் வந்தாலும் சாப்பிட்டு போகணும். எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம், சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறது. இது நான் அங்கிருந்தே கற்றுக்கிட்டேன். நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்கான ரோல் மாடல் எங்கள் அம்மா. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே அம்மா பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னையும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க், 1ஆம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க். எங்கள் ஊரை கிராமங்கிறது பொழுது தெரியும் இல்லையா, பக்கத்தில் உறவுகள் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்களே, சேட்டை பண்ணாத பையன், ரொம்ப அமைதியான பையன், ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக சொல்லும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு பெரிய பெருமிதமாகலாம் தெரியல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்னா என்னன்னே தெரியாது எங்கள் அம்மாவுக்கு. இவன் டாக்டர் ஆயிடுவான், கலெக்டர் ஆயிடுவான், இன்ஜினியர் ஆயிடுவான், அதை பற்றிலாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, இவன் ஏன் பிள்ளை, அவ்வளோதான். வெரி சிம்பிள் பட் பவர்ஃபுல். அதுதான் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச விஷயம். ஐயா ஐயா அப்படிம்பாங்க, அவ்வளோதான். அந்த குரல், அந்த என் அம்மாவுடைய அன்பு, அந்த வெளிப்பாடு, அதை பற்றினா ஒரு 2-3 முக்கியமான விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொன்னாத்தங்க தெரியும் எந்த அளவுக்கு எனக்கும் அம்மாவுக்குமான ஒரு பாண்டிங், ஒரு காதல் சொல்கிறேன் பார்த்தீங்களா. எஸ், அடிக்கடி சொல்லுவேன் நான், எல்லா மேடைகளும் சொல்லுவேன் நான். எனக்கு பிடித்த, நான் ரசித்த என்னுடைய முதல் அழகிய காதலி என்னுடைய அம்மான்னு சொல்லுவேன் நான். எங்கள் அம்மாவுடைய அப்படியே சேலை நுனியை அப்படியே சுற்றி வச்சுக்கிட்டே இருப்பேன், கூடயே இருப்பேன் நான் அம்மா கூடயே. இன்னும் உண்மை சொல்கிறேன், 12ஆவது வகுப்பு வரைக்கும் எனக்கு தலையை சீவவே தெரியாது. எங்க அம்மா தான் சீவி விடுவாங்க எனக்கு. எங்க அம்மா சீவுனாங்கன்னு ஒரே காரணத்துக்காக அதே ஹேர் ஸ்டைலை இன்னைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. என் ஹேர் ஸ்டைலை மாற்றவே இல்லை. கல்லூரி போனாலும் சரி, இப்போ டாக்டர் ஆனாலும் சரி, இப்பயும் சரி, எப்பயும் சரி, ஒரே ஹேர் ஸ்டைல். ஏன்னா எங்க அம்மா அந்த ஹேர் ஸ்டைல் எங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல், எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் அப்படின்னு நிகழ்ச்சியை சொல்லணும்னா 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, கல்யாணம் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா நிறைய பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் என்னையே நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க வேணான்னு. நான் 1-2 பேரை வேணான்னு ரிஜெக்ட் பண்றேன். நான் சொன்ன கான்செப்ட் என்னன்னா, எங்க அம்மாவுக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். எங்க அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணா நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பொண்ணு, ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த போட்டோ காட்டுறாங்க. ஐயோ என்னடா இதுதான்டா எனக்கான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப கவர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறேன். எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. எங்க அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் அது வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நான் எல்லாரும் சொன்னாங்க, அம்மாவுக்கு பிடிக்கலங்கிற, அம்மா 3ஆம் கிளாஸ் படிச்சதையா, அதுக்கு என்னையா தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்ல எங்க அம்மாவுக்கு தெரியும் எனக்கு அது பிடிக்குங்கிறத. எங்க அம்மாவுக்கு தெரியும், என்னை விட எனக்கு அது பிடிக்கும், எனக்கு அது சரியா இருக்குங்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியுங்கிறத நான் ஆணித்தரமா நம்பினேன். எஸ், இட் ஹஸ் ஹேப்பன்ட். ஒரு நாள் திடீர்னு எனக்கு சொல்றாங்க, பொண்ணு பார்த்தாச்சியா, இதான் உனக்கான பொண்ணு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இதான் எனக்கு மருமக அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஒரு நாள் சொன்னாங்க. அப்படியா, சரி, எங்க அம்மா சொல்லிட்டாங்களே, ஓகே சொல்லிட்டேன். நான் உண்மை பகிர்கிறேன், நான் பார்க்கவே இல்லை, ஆனா ஓகே சொல்லியாச்சு, நிச்சயமே முடிச்சாச்சு. நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நினைச்சுக்கிட்டே, எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க, எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரியா உங்க அம்மாவுக்கு பிடிக்குங்கிறதுக்காகவே கல்யாணம் பண்றாங்க, உங்க அம்மாவுக்கு பிடிக்குங்கிறதுக்காகவே கல்யாணம் பண்றாங்க மாதிரி சொன்னாங்க. நானும் அப்படித்தான் நினைத்து கொண்டேன். ஆனால் நாளான ஒரு 2.5 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுங்க உண்மையான காரணத்தை சொல்றேன். நான் எங்க அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிச்சதுனாலே என்னுடைய கேரக்டர் தெரியும். எனக்கு ஏத்த மாதிரி அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு பெண்ணை எங்க அம்மா தேடிட்டே இருந்திருப்பாங்க. எங்க அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணு அதை தேடலை. எந்த பொண்ணை கரெக்டா நம்ம கொடுத்தா எங்க பையனுக்கு பொருத்தமா இருக்கும், சேஃபா நல்லா பார்த்துப்பான்னு எங்க அம்மா நினைச்சிருங்க. எஸ், கொஞ்ச நாள்லயே நம்ம உலகத்தை விட்டு போறோம்னு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுனாடியோ என்னமோ தெரியல, நாம போறதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி ஒரு பிள்ளைய கொண்டாந்து நம்ம பிள்ளைய கொடுத்துடணும், அப்படி இருந்தாதான் இந்த பிள்ளைய நல்லா பார்த்துப்பா. என்னை ஒரு குழந்தையாகத்தான் பார்த்து கொண்டிருக்கு. நான் வளர்ந்து 30 வயது ஆனதுக்கு பின்பும் ஒரு குழந்தையாகத்தான் பார்த்தது இந்த அம்மா. எஸ், கல்யாணமா 2.5 வருஷத்துல எங்க அம்மா என்னை விட்டு இறந்து போயிட்டாங்க.
ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறான், எங்க அம்மாவுக்கு பிடிச்சது அப்படின்னு தான் நினைச்சேன். அப்படி இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரியே இருந்த ஒரு பெண்ணை தான் எனக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. எஸ், என்னுடைய மனைவி, இன்றைக்கும் என்னுடைய உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா மாதிரி உனக்கு இன்னொரு மனைவி, இன்னொரு மனைவி, ஒரு அம்மா மாதிரி இன்னொரு அம்மாவா தான் உனக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், எங்க அம்மாவுடைய தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறேன். உண்மையிலே நிகழ்ச்சியோடு சொல்கிறேன், என் வாழ்க்கையின் இறுதி நொடி வரை நான் நன்றாக இருக்க வேண்டும், நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அன்போடு நினைத்து மறைந்த கடைசி நிமிடம் வரைக்கும் இருந்தது என்னுடைய அம்மாங்கிறத உங்களோட நான் பகிர்ந்துக்கணும். எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னு சொன்னா, இது சின்ன இல்லை, பெரிய வருத்தம். ஏன் இப்படி வந்துட்டு நடுவில் எங்க அம்மா எங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்னு. என்னுடைய குழந்தைகள்லாம் கொஞ்சம் பெருசா வரும்போது, எல்லார் வீட்லயும் பாட்டி இருக்கே, ஏன் என் வீட்டுல மட்டும் பாட்டி இல்லை, ஏன்பா நம்ம வீட்டுல பாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டியை தேடின ஒரு குழந்தைக்கு பாட்டியாக இல்லை, அம்மாவை நேசிக்கிற ஒரு குழந்தைக்கு அம்மாவாக ஏன் இல்லாமல் போய் எங்களை பாதிலே விட்டுட்டு போயிடுச்சுங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய ஏக்கம். உண்மையிலே அம்மா இறக்கும்போது வயசு 56, 57 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நான் ஏன் அந்த பதிவை போடுகிறேன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க அம்மாவுடைய நினைவு நாள். எஸ், எங்க அம்மா இறந்து என்னையோட 21 வருஷம் 22 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் அன்பு மக்களே, உலகத்துல நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சது அம்மாவாக இருந்தாலும், அம்மாவை மட்டுமே நேசிக்கிற ஒரு அன்பை வாழ்வின் இறுதி வரைக்கும் நாம கடைபிடிக்கணும் என்பதற்காக இந்த பதிவை போடுகிறேன். நம்ம அம்மா நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, நாம நல்லா இருக்கணும்னு கடைசி மூச்சு வரைக்கும் நினைக்கிற ஒரு ஜீவன் அம்மா என்பதை நினைப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.